குக்கர்லேயே ஈஸியாக கறி செய்யலாங்க, கட்டிலாம் பிடிக்காம. இந்த டம்ளரில் 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1.25 டம்ளர் ஊற்றி ஒதுக்கி வச்சுருக்கேன். கறி கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரவை 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் இது போட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியை மூடி வச்சிடலாம். ரவை இருந்தாலும் போட்டுக்கலாம், கோதுமை ரவை போட்டுக்கலாம், சிறுதானியம் எதுனாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம், கட்டி பிடிக்காமல் இருக்கும். குக்கரில் 1/4 பாகத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சூடு ஏறட்டும். 3 நிமிஷம் கழித்து இந்த மாவு இதில் கொட்டி விஸ்கில் போட்டு நல்லா கலக்கிடணும். பாத்திரம் வந்து சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு, அவ்வளோ பெரிய பாத்திரம் குக்கரில் வைக்க முடியாது. குக்கருக்கு தகுந்த மாதிரி சின்ன பாத்திரம் பக்குவத்தில் கழிச்சிக்கணுங்க. மாவு பொறுத்து தண்ணி இழுக்கும். இப்போ எனக்கு தண்ணி 1.5 டம்ளர் தண்ணி இழுத்துச்சு. மறுபடியும் கொஞ்சம் காய வச்சு ஊற்றிக்கிட்டேன். மாவு பொறுத்து தண்ணி இழுக்கும், பார்த்துக்கோங்க அது. இப்போ இது வந்து குக்கரில் வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன். குக்கர் மூடி போட்டு வச்சுட்டு ஸ்டீம் வரட்டும். 3 விசில். சூப்பராக கறி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள்.